செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. நம் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாரதியார் தாய் நாடு என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் தந்தையர் நாடு என்று முதலில் அழைத்தவன் தேசிய கவி பாரதியார் தான். தந்தையர் நாடு என்று அழைத்தான். ஏன் இப்படி பாரதியார் தந்தையர் நாடுன்னு சொல்லியிருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. தாய் நாடுன்னு சொல்லியிருந்தா யாராவது எழுதி வாங்கியிருப்பாங்க. அப்பா கிட்ட சொத்து இருக்க வரைக்கும் தான் அது பொருத்தமாக அவர் கையில் இருக்கான். தாய்கிட்ட போச்சு என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் அன்னைக்கே எழுதிட்டாரு, தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு. இன்னைக்கு அந்த தமிழ்நாட்டை எங்கேயோ எழுதி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் இப்போ. அதனால் பாரதியார் பாட்டை இன்னைக்கு நான் பாடினதுக்கு காரணம் அதுதான். எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு. இந்த அருமையான விடுமுறை திருநாளில் ஒரு நல்ல தலைப்பில், மகிழ்ச்சிகரமான தலைப்பில் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவை பற்றிய தலைப்பு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் இது லியோனிக்கு அல்வாதிங்கிற மாதிரி ஆச்சே அப்படின்னாங்க. 12 படம் இந்த ஒரு மெமரி கார்டில் வச்சுருக்கான். 12 படம். முந்தா நாள் வெளியாகிற படம் அடுத்த நாள் அவன் கைக்கு வந்துடுது. படம் எடுத்தவன் தலையில் துண்டை போட்டு மெரினா பீச்சில் சுண்டல் விற்றுட்டு இருக்கான். என்னடா நேற்று ரிலீஸ் ஆன படத்தை கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களேன்ட்டு. ஆனால் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி படம் ரிலீஸ் ஆகிறப்ப தியேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த படத்தையே பார்க்க முடியும். வேறு வழியே கிடையாது நமக்கு. அதனால தான் அன்னைக்கு அந்த படத்துக்கு போகிறப்ப அதுக்கு ஒரு டிக்கெட் இருக்குங்க, தர டிக்கெட்டு, பெஞ்சு டிக்கெட்டு. அந்த ஒரு சின்ன பொந்து தான் இருக்கும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. அதுக்குள்ளே கை விட்டு எடுக்கிறதுக்கு வரிசையில் நின்று போவான் பாருங்க நம்ம ஆள். சில பேர் பொறுத்து பார்ப்பேன், போங்கடா போங்கடா, போகமாட்டான். பட்டக்குன்னு பின்னால் இருக்க முதுகில் ஏறி தலையிலேயே நடப்பேன். அப்படியே அவன் தலையில் மிதிச்சுட்டு போகிறேன், மெதுவாக மிதிரா, மண்ணெல்லாம் கண்ணில் உழுகுதுங்கிறான். அப்படின்னு வரிசையில் நின்று அந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்து போய் பார்த்த சந்தோஷம். அப்பா, அந்த வண்ணத்திரை சின்னத்திரையாகி இன்னைக்கு கைத்திரையான காலம். சினிமா வந்த காலத்தில் கதாநாயகர்கள் பாட்டு பாடவும் தெரியும், வசனம் பேசவும் தெரியும், நடிக்க தெரியும், சொந்தமாக சண்டை, வாழ்வீச்சு, சிலம்பம், குஸ்தி எல்லாம் பழகின ஒரு ஆள் தான் கதாநாயகனாக. சொந்த குரலில் பாடினாங்க அன்னைக்கு இருந்த கதாநாயகர்கள்லாம். அப்படி பாடின கதாநாயகர்களுக்கு தான் பெரிய மவுசு. தியாகராஜ பாகவதர், பி சின்னப்பா, டிஆர் மகாலிங்கம், நடிப்பிசை புலவர் கேஆர் ராமசாமி, இவங்களாம் சொந்த குரலில் பாடுவாங்க. ஆனால் இன்றைக்கி சினிமாவில் பாருங்கள், பாடுறதுக்கு ஒரு ஆள், பேசுகிறதுக்கு ஒரு ஆள், மேலேருந்து குதிக்கிறதுக்கு ஒரு ஆள், புல்தரையில் உருள்றதுக்கு ஒரு ஆள், சகதியில் பிறல்றதுக்கு ஒரு ஆள், பிறண்டு எந்திரிக்கிறதுக்கு ஒரு ஆள், தீ பிடிச்ச மாதிரி அப்படியே ஒடியாடுறதுக்கு ஒரு ஆள். 25 ஆள் இருக்கான் ஒரு கதாநாயகனுக்கு டூப்பு. அவங்க 25 பேரும் டூப்பு இல்லை, அவங்க தான் ஒரிஜினலு. இந்த 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவன் தான் டூப்பு. அதில் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறதுக்கு ஒருத்தர் பாடகர் இருக்கார், எழுதுவார், இசையமைப்பார். ஆனால் கதாநாயகனுடைய வேலை ரொம்ப சிம்பிளாக போச்சு. அருமையாக கவிஞர் வாலி எழுதி எம்எஸ் விஸ்வநாதன் எங்கள் வீட்டு பிள்ளைகளை எழுதியிருப்பார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அந்த பாட்டை மியூட் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் எம்ஜிஆர் செஞ்ச வேலை. பேர் எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ அதை எம்ஜிஆர் பாட்டுன்னு சொன்னா தான் ஏற்றுக்கிறேன்.
டிஎம் சவுந்தரராஜன் அவர் பாடினார்ரா, அவர் பாட்டு இல்லடா அது. வாலி பாடுறா, அவர் எழுதினார்ரா. எம்எஸ் விஸ்வநாதன் பாடுறா, அவர் மியூசிக் போட்டார்ரா. அப்புறம் யார் பாடுறா? எம்ஜிஆர் பாடுறா. இவ்வளோ பேர் சேர்ந்து உழைத்து அவர் கையில் கொடுத்துட்டாங்க அந்த பாட்டை. அதுதான் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. இன்னைக்கு திரைப்படம் வந்து என்னைக்கு இந்த ட்ராக் சிஸ்டம் வந்துச்சோ அன்னைக்கே இசையினுடைய அமைப்பெல்லாம் மாறிடுச்சு. அதனால் இன்னைக்கு திரைப்படங்களின் நிலை இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா, அதான் தலைப்பு. ஒரு காலத்தில் சினிமா 1937 தொடங்குச்சு. 60லேருந்து ஒரு 76 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ பூரா குடும்பம். பீம்சிங், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்லாம் பூரா குடும்ப படம் தான். அண்ணன் தம்பி கடையில் சண்டை, அந்த மாதிரி ஒற்றுமை, திருப்பி அண்ணனை தம்பி ஏமாற்றிட்டு போயிடுவேன், தம்பி அண்ணனை ஏமாற்றிட்டு போயிடுவேன், இப்படி விஷயங்களாக வந்துச்சு. அப்போ தான் ஜனங்க தியேட்டரில் கூட சேர்ந்து அழுக ஆரம்பித்தது. அப்போ தான் காசு கொடுத்து அழுதுட்டு வந்திருக்கேன். அப்போ எல்லாம் டிக்கெட் கொடுத்து பாசமலர்லாம் பொம்பளை படமே பார்க்க முடியல லியோனே. ஏக்கா சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் கடைசியில் ₹1.50 கொடுத்து 1.5 மணி நேரம் அழுதுட்டு வந்திருக்கு. ஆனால் அந்த அழுகையை நீங்கள் வேதனை நினைக்காதீங்க. அந்த கலையின் மீது ஈடுபட்டு தன்னையும் ஒன்றுபடுத்தி அந்த நடிகன் அந்த ரசிகர்களை அள வைத்தான் பாருங்க. அதுதான் நடிகனுடைய திறமை. கைவீசம்பா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு அப்படி மடியில் உழுகிறப்ப தங்கச்சி கூட பிறந்த அண்ணனா, அண்ணன் கூட பிறந்த தங்கச்சியும் கண்ணீர் விடலைன்னா அவன் மனுஷ ஜென்மத்துக்கே லாயக்கில்லைன்னு அர்த்தம். இது அவங்களுடைய காலம். 1976க்கு பிறகு பாரதி ராஜா குரூப் வந்துச்சு. கேமராவை கொண்டுட்டு கிராமத்துக்கு போச்சுங்க. போய் செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா, அந்த படத்தை அப்படி ரசித்து பார்த்தேன். பாரதி ராஜாவோட ட்ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரன் இயக்குனர் மகேந்திரன் ஒரு பாட்டை விஷுவல் பண்ணார்னா அவருக்குன்னே அந்த பாட்டை அந்த விஷுவல் பண்ணுறதுல டைரக்டர் மகேந்திரனுக்கு இணையான ஒரு டைரக்டரை நீங்கள் பார்க்கவே முடியாது. விஜயகுமாரி அம்மா ராதிகாவும் வடிவுக்கரசி 2 பேரும் மகளுங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு இளையராஜா பாடியிருப்பார். அந்த பாட்டை மெட்டி ஒலி காற்றோடு என் நெஞ்சை தாலாட்ட மேனி ஒரு பூவாக மெல்லிசையில் பாவாக கோதை மலர் பூம்பாதம் வாயென்னதே. அதுக்கு ஆடிட்டு வர்றதை பார்த்தா நமக்கு 2 பொம்பளை பிள்ளை எப்படி இருந்து நம்ம இப்படி ஒரு பார்க்கில் டான்ஸ் ஆடணும் போல இருக்கான். அந்த பாட்டை அப்படி கொண்டு போயிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புது இயக்குனர்கள், புதிய நடிகர்கள், புது சிந்தனைகள், புதிய ட்ரெண்டு, இதெல்லாம் இன்னைக்கு அப்படியே காலத்தை இன்னைக்கு ஆக்கிரமிச்சிருக்கு. இதை பற்றி உங்களுக்கு பேசணும். 6 பேர் அருமையாக பேச வந்திருக்காங்க. திரைப்படங்களின் நிலை இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா, அருமையான பேச்சாளர்கள். அதில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிற நடிகர்கள்லாம் என்னத்தை நடிக்கிறாங்க, இன்னைக்கு நடிக்கிறாங்க பாருங்க நடிகர்கள். உலகத்தில் அப்பாப்பா எங்கிட்ட இருந்துடா அந்த நடிப்பெல்லாம் கற்றுக்கிட்டீங்கிற மாதிரி இருக்கு. பதவி கொடுக்குறப்ப தேம்பி ஆளுதாங்க, திடீர்னு அதே பதவியை திருப்பி கொடுத்தாங்க, அப்போ அழுக மாட்டேன்ட்டான். அப்போ ஏன்டா அழுதன்னா அது ஒரு அழுக அப்படிங்கிறான். உண்மையில் அரசியலில் தியானம் பண்ணவங்கெல்லாம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் எங்கேயாவது கடல் கரையில் உட்காந்து தியானம் பண்ணியிருக்கானா எந்த அரசியல்வாதியாவது? நீதி கட்சி காலத்திலேருந்து பல தலைவர்களை பார்த்துருக்கான். தியானம், அழுக, ஆகாகா ஓகாகா, என்னென்ன கூத்து கொடுமை கும்மாளம். திடீர்னு பார்த்தா ஆஸ்பத்திரியில் இருக்கிறத தயிர் சோறு தின்னுச்சேங்கிறேன், இடியாப்பம் தின்னுச்சேங்கிறேன். திடீர்னு அப்படியே நடந்து போனாங்க அப்படின்றான். திடீர்னு வந்தாங்க, வணக்கம் சொன்னாங்க, வாழ்த்து சொன்னாங்க. என் 3 பிள்ளை சத்தியமாக எனக்கு வாழ்த்து சொன்னாங்க, நான் பார்த்தேன், நான் பேசினேன், எனக்கு எல்லாம் சொன்னாங்க அப்படின்றான். இப்போ அதெல்லாம் பொய், சும்மா சொன்னான், அதெல்லாம் கிடையாது இப்போ அப்படின்னா, அதெல்லாம் அழிச்சிருங்க, அதெல்லாம் பொய் அப்படிங்கிறான். இப்போ ஏன்டா அப்படின்னா 22ஆம் தேதியாக காலியாக போச்சு அப்படிங்கிறான் அவன்.
அப்போ இடையில தயிர் இதெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் யார்ரா அப்படின்னா, அது சும்மா சொன்னாங்க, சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா. சரி இப்போ இப்படி பேசுறிய, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு என்னையா பேச, அது எங்களுக்கு எங்கள் கையில் இல்லை. என்ன முதல்ல நாங்கள் இருக்கமா இல்லையானா அதுக்கப்புறம் தான் தெரியும், அப்புறம் நாங்கள் பேசுகிறோமா இல்லையான்னு பார்த்துக்கிடலாங்கிறேன். எங்கேருந்து தான் அந்த குரூப்புகளை கண்டுபிடிச்சாங்களோ, அப்பா ஆண்டவனை, பொய் பேசுறதுக்கு கூச்சமே பட மாட்டேங்கிறாங்க. யாராவது இப்படி எங்கேயாவது இந்த உலகத்தில் இப்படி குரூப்புகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அடாடாடாடா அப்பா, ஒரு காலத்தில் பார்த்து வெறுப்பாகி போய் இப்போ நமக்கு அதுவே காமெடி ஆகிப்போச்சு. இப்போ நமக்கு அதை பார்க்க இப்போ ஜாலி ஆயிடுச்சு. இவன் ஒன்று பேச நேற்று அப்படி சொன்னான்னா நாளைக்கு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்டா அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ அது நமக்கு காமெடி ஆகிப்போச்சு. இதுக்கு எப்போ தான் விடிவு காலம் கிடைக்க போகுதோ, திரைப்படத்தினுடைய நடிகர்களுடைய நடிப்பு நமக்கு மகிழ்ச்சியை தருது. இந்த நடிப்பு சமுதாயத்தையே மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளான ஒரு நடிப்பு இன்னைக்கு. அதனால தான் அந்த நடிப்பையும் நம்ம இன்னைக்கு பேசி ஆகணும். திரைப்படத்தின் நிலை இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா என்ற அணியில் இன்புற்று மகிழவே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க உங்களுடைய கரவொலியோடு டாக்டர் ராஜமூர்த்தி மேடைக்கு வருகிறார். நடுவர் அவர்களே, திரைப்படங்களுடைய நிலை இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா. இன்றைய தினம் இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது. திரைப்படங்களிலே எவ்வளவோ செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள், புராணங்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதிகாசங்கள் பேசப்பட்டிருக்கிறது, நிறைய தத்துவ செய்திகள். இங்கே வந்திருப்பவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள்? உங்களுடைய பாடலையும் நகைச்சுவையையும் கேட்டு ஒரு 2.5 மணி நேரம் இன்புற்று மகிழ்வதற்காகத்தான் இந்த கூட்டமே இங்கே கூடியிருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. திரைப்படம் என்றாலே ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான். அதிலே போடுவாங்க, எல்லா திரைப்படத்திலையும் படம் ஆரம்பிக்கும் போது ஒன்று போடுவான், இதில் வரக்கூடிய கதை பாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே என்று அதில் போட்டுருவான். அது மட்டுமல்ல, கேளிக்கை வரி சட்டத்தின்படி என்று திரைப்படத்தை ஒரு கேளிக்கை பொருளாக, ஒரு சாதனமாகத்தான் இந்த மனித குலம் பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர அதிலிருந்து நாம் பின்பற்றுவதற்கு ஏதாவது ஒரு சில இருக்கலாம். இன்றைக்கு ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 300-350 படங்கள் வருகிறது. 1.5 நாளைக்கு ஒரு படம், ஒரு நாளைக்கு ஒரு திரைப்படம் என்று வருகிறது என்று சொன்னால், வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வதற்கு ஒரு சில படங்களை சொல்லுவார்கள். சொல்லலாம், வீரபாண்டிய கட்டபொம்மன், ராஜராஜ சோழன், கப்பலோட்டிய தமிழன், பெரியார், காமராஜர் என்று சில திரைப்படங்களை சொல்லலாம். ஆனால் 100க்கு 95-98 திரைப்படங்கள் வெறும் குப்பைகளாகத்தான் இருக்கின்றதே தவிர பின்பற்றி வாழும்படியாக எதுவுமே இல்லை. பயந்தே போனேன். நடுவர் அவர்களே, நான் பூனை மாதிரி கத்தல, இது ஒரு திரைப்படத்தினுடைய பேரு. இந்த திரைப்படத்தில் ஹீரோ யாருன்னா பூனை. என்னமா கதை விடுறாங்க, இது ஒரு படத்தினுடைய பேர். என்னமா கதை விட. அடுத்து ஒரு படம் எடுக்க போறாங்க தெரியுமா உங்களுக்கு? உள்ள வந்தா உதப்பேன் அப்படின்னு. எவன் போய் தியேட்டர்ல பார்க்க போறான்னு தெரியல. ஜில்லு ஜங்கு ஜக்கு, என்னையா தத்துவம் அது? ஜில்லு ஜங்கு ஜக்கு, கா 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 போ, சங்கிலி புங்கிலி கதவை தர. என்னையா எனக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஏற்பட்டது ஈன்னு ஒரு படம், அதுல ஈ தான் ஹீரோ. இந்த மாதிரி நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன வருஷம் நேரெல்லாம் ஒரு புத்தகத்தையே காணும், பெரிய புத்தகத்தையே காண அடிச்சு காணுவோம். இன்னைக்கு வரலும் அந்த புத்தகம் எப்படி போச்சு, மாயமா போச்சு, என்ன ஆச்சுங்கிறது எவனுக்கும் தெரியல. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான். ஒரு 2.5 மணி நேரம் நம்ம டைம் பாஸ் பண்ண போறோம்னா மகிழ்ச்சியா வெளியில வரணும். ஜஸ்ட் இஸ் எ டைம் பாஸ் தான். அதை சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மை நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா நம்மளை மாதிரி மடையன்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு 70 வருடம் வாழ்க்கை, சராசரி வாழ்க்கைனா ஒரு 2.5 மணி நேரத்தில் 70 வருட வாழ்க்கையும் காட்டிட முடியுமா? திரைப்படத்தில் வருமாங்க சண்டை காட்சிகள், ஆள் ரொம்ப ஒல்லியாக இருப்பான், கையெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா 50 பேர் அடிப்பான், சுற்றி சுற்றி அடிப்பான், சும்மா பறந்து பறந்து அடிப்பான். நான் ஒரு படம் பார்த்தேன் கல்லூரியில் படிக்கும்போது, அதில் அவர் சொல்லுவார், அவர் சூப்பர் ஸ்டார் சொல்லுவார், டேய் அடிக்கிற அடியில் நீ உங்க அம்மா கிட்ட குடிச்ச தாய்ப்பாலை கக்குற அளவு கட்டிப்பட்டா பார்க்குறிய. நானும் ஒரு டாக்டர் தான், அனாட்டமி படிச்சிருக்கிறேன். ஆனால்
அம்மாட்ட குடிச்ச ஒரு தாய்ப்பால 25 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில கக்குறாங்கன்னா அது திரைப்படத்துல மட்டும்தான் சாத்தியமாகும். சரி, வெளியே அந்த பாலை கொண்டு வர்றப்ப ஒரு தயிராவது மாற்றி காட்டலாம்ல. போன பால் வயிற்றுல ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட கலந்துட்டு திருப்பி பாலாவே எப்படா வெளியே வரேன். பழைய பாடல்லாம் அருமையா பாடினீங்க. ரொம்ப நீங்க தியாகராஜ பாதவர் காலத்து பி.யு. சின்னப்பா பாடலாம் பாடினீங்க. இன்னைக்கு வரக்கூடிய பாடலுக்கெல்லாம் எனக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சமீபத்தில் பார்த்தா அந்த பாட்டு தான் எங்க பார்த்தாலும் பாடுச்சு. அலுமா டோலுமா ஆலுமா டோலுமா இசாலகடி மாலுமா தேர்ச்சி களி தின்னா கிராக்கி விட்டா ஷாலுமா அரிகல்லு கல்லி கல்லு கொத்து விட்டா கலகலே பளிச்சுன்னு பல பேக்கு மிட்டாம்பலே லோகலே. இப்போ வர திரைப்படங்கள்ல நல்லா உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, எந்த திரைப்படத்துலையாவது தண்ணி அடிக்கிற சீனு பார் சீனு இல்லாம வருதா? அதுல சின்னதா போடுவான், குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கானது, சும்மா ஒரு மூலையில போட்டு இவன் காட்ட வேண்டியது எல்லாம் காட்டுவான். எது எதுக்கு தண்ணி அடிக்கிறதுன்னு ஒரு வரம்பே இருக்காது. புள்ள பெத்தா தண்ணி அடிக்கணும்பா, இல்லையே பர்த்டேயா யாருக்குடா தங்கச்சிக்கு வைடா மாமே ட்ரீட்டு, அப்பாவுக்கு பர்த்டேயா அதுக்கு ட்ரீட்டு, மாமியாருக்கு பர்த்டேயா ட்ரீட்டு, பிள்ளைக்கு பேர் வைக்கிறதா ட்ரீட்டு. இதுக்கு தானே கல்யாணம் நடந்தா முதல் நாள் ட்ரீட்டு, மறுநாள் ட்ரீட்டு, இழவு வீட்லேயும் ட்ரீட்டு, பொங்கலுக்கு ட்ரீட்டு, நியூ இயருக்கு ட்ரீட்டு, தமிழ் நியூ இயருக்கு ட்ரீட்டு, ஆடிப்பெருக்கு குடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி குடிப்பான். இப்படி குடிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்து விட்டது அது மாதிரி சிகரெட்டு. அப்போ வந்துச்சு ஸ்டைலாக சிகரெட் பிடிப்பார், அப்படி தூக்கி போட்டு அடித்து பிடிக்கிறாரு பாருங்க. அதை பார்த்துட்டே பல பேர் சிகரெட் பிடிக்க ஆசைப்பட்டு சினிமாவில் சீரழிந்தவர்களெல்லாம் உண்டு. திரைப்படத்தை நான் ஒரு காலம் பின்பற்றி வாழவே முடியாது. முதல் பேசும் திரைப்படம் என்பது 1903 வந்துச்சு உலகத்தில். பிரான்ஸ் நாட்டில் இரட்டைகள் லூமியோவும் லூமியோ என்பவர்கள் அதை கொண்டு வந்தார்கள், திரைப்படமாக காமிச்சாங்க. அதோடைய பெயரே ரயில் கொள்ளை. அன்றைக்கு ஆரம்பித்த ரயில் கொள்ளை தான் இன்னைக்கு அந்த படத்தை பார்த்து ரயிலில் எப்படி திருடலான்னு இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கான். இன்னும் திரைப்படங்கள்லாம் தடயம் இல்லாமல் எப்படி கொலை பண்ணலாம், ஒரு விஷயத்தை எப்படி மறைத்து கொலை செய்யலாம், எப்படி மாமியாரை கணவனிடமிருந்து பிரிக்கலாம், எப்படி நாத்தனாரை கணவனிடமிருந்து பிரிக்கலாம், எப்படி தலையணை மந்திரம் ஓதுவது, இப்படி சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதுதான் உங்களுடைய சினிமாவை தவிர அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை. பாருங்க, நல்ல படம்லாம் எடுத்தாங்க. காமராஜருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்தாங்க, பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்தார்கள், பாரதியுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுத்தார்கள். அதெல்லாம் எதிர்பார்த்த அளவு போகலையே. 1931 தான் முதல் தமிழ் பேசும் படம் வந்தது, காளிதாசுங்கிற படம். அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரை அது கபாலியாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய விவேகமாக இருக்கட்டும், அந்த படத்தை பார்த்தா ஏங்க ஐயோ ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. என்னங்க துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சா படமுறா ஒரே பொட்டு பசங்க, சின்ன பசங்க தீபாவளிக்கு கேப்பு வச்சு சுட்டுட்டு இருக்கு பாருங்க, அதை மாதிரி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் பெரிய AK-47 வச்சுக்கிட்டு ரவுண்டு கட்டி சுடுவான், மாஞ்சி என்ன மாதிரி வெறுக்க சுட்டுட்டு இருப்பான். கதாநாயகன் மேலே ஒரு புல்லட் கூட படாது. இவர் சின்ன பிஸ்டல் தான் வச்சுப்பாரு, 10 ரவுண்டு தான், பொட்டுன்னு அடிப்பார், ஒவ்வொரு ஆள் காலியாகி கீழே விழுவான். இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் சாத்தியமே தவிர நிஜ வாழ்க்கைக்கு ஒரு நாளும் பொருந்தாது. உங்களுடைய சினிமா என்பது வெறும் ஜிகினா, நிழல் நிஜமாகிறது என்பது திரைப்படத்தினுடைய பெயராக வேணுமானால் இருக்கலாம், ஆனால் அவைகள் நிழல்கள் தானே தவிர நிச்சயமாக நிஜங்கள் இல்லை என்று சொல்லி, திரைப்படங்கள் இன்புற்று மகிழதான், ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட், அதை தவிர அதில் பின்பற்றுவதற்கு எதுவும் இல்லை என்று என்னுடைய வாதத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரைப்படங்கள் இன்புற்று மகிழத்தான், அதில் போய் என்னத்தை பின்பற்றி வாழ்கிறது. ஒரு விஷயம் மகிழ்ச்சியை தரணும், அதில் திரைப்படம் ஒன்று. உதாரணத்துக்கு திரைப்படத்தில் எத்தனையோ பாட்டு, கல்யாண வீடுன்னா அதுக்குன்னு சில பாட்டு இருக்குது சினிமாவில். கல்யாண வீட்டில் இந்த கச்சேரி பண்ணுறவங்க முதல்ல பாடுற பாட்டு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு சாங், 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான், பேரு விளங்க இங்கு வாழணும் அப்படின்னா எல்லாம் டான்ஸ் ஆடுங்க. சில பாட்டெலாம் கேட்குறதுக்கு அப்படியே துள்ளுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சினிமாவில் அப்படி கேட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போங்க ஐயா. அருமையாக பேசினார். அதுக்கு பதில் சொல்ல கவிஞர் இனியவன் பின்பற்றி வாழவே என்ற அணியை தொடக்கி வைக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒரு டாக்டர் இவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாது. அது அவருக்கு ஆரோக்கியம் சார் அப்படிலாம் ஆகாதீங்க. எதுக்கு அவ்வளோ கோவப்படுறீங்க? அவர் என்ன சொல்கிறாரு, சினிமாவில் ஒன்றுமே இல்லை, ஜாலிக்கு தான் பார்க்குறோம். வீட்டில் இல்லாத சந்தோஷமா சார்? ஆனால் வீட்டில் அறிவுரை சொல்லி பாருங்க. நீங்கள் நேராக வீட்டுக்கு போயிட்டு, என் பொண்டாட்டிட்டு நான் சொல்கிறேன், அரணனைப்பட்டதே இல்வாழ்க்கை, ரொம்ப கிளம்பு,
பையனை கூப்பிட்டு, தம்பி தந்தை மகட்காற்றும் உதவி, லோன் வாங்கியாவது பைக் வாங்கி கொடு. அவனுக்கு அறிவுரை நான் சொன்னால் பிடிக்காது சார், அவனுக்கு சொல்ல வேண்டியவங்க பிடிக்கும் சொல்லணும். அவரு ரொம்ப கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, கருப்பால கையால என்ன பிடிச்சான், பக்தி பாட்டாச்சே, அது பக்தி டியூன்ல போட்டாமே, தெய்வீக காதல தெய்வீக டியூன்ல தான் சார் போடணும், சாதா டியூன்ல போடக்கூடாது சார். உலகத்தில் வளர்ந்த நாடுகளுடைய மதிப்பீடு எப்படி வைக்கிறாங்கன்னா, அது நாட்டில் 100 ரூபாய்க்கு மேலே எந்த நாடு இல்லையோ, 100 ரூபாய்க்கு மேலே நோட்டுகள் இல்லையோ அந்த நாடு வளர்ந்த நாடு. இதை பிச்சைக்காரன் ஒரு படத்தில் ஒரு பிச்சைக்காரன் சொல்லுவான், ஒரு நாடு வளரணும்னா இந்த டெனாமினேஷனை வந்து குறை, 100 ரூபாய்க்கு வச்சிரு, அதுக்கு மேலே வைக்காதன்னு ஒரு பிச்சைக்காரன் சொல்லுவான். அந்த பிச்சைக்காரன் சொன்ன கருத்தை இந்த தேசம் ஏற்காத காரணத்தினால் நாம் ஒரே ராத்திரியில் பிச்சைக்காரனாக ஒவ்வொரு ஏடிஎம் வாசல் நின்றோம். இதுல என்ன பெரிய இது? நீங்க ஒருத்தர் இப்ப சமீபத்தில் பத்திரிகையில் பாபா ராம் ரஹீம் அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இல்லை ஒரு மிகப்பெரிய பதவியில் ஒருத்தர் சொல்றாரு, 2 பொண்ணை தானே கெடுத்தாரு, நீதிபதி 10 வருஷம் தான் எதிரானுந்தாரு. இந்த ஆள் சொன்னோன்னே 20 வருஷம். வடிவேல் சொன்னாம்ப, வாய மூடுறா, ஏன்டா நீ வேற திறந்தியல். இதை ஒரு படத்தில் சொன்னான் சார், கடுகுன்ற படத்தில் ஹீரோ கூட சொல்ல, ஒரு புலி வேஷம் ஆடுற பையன் சொல்லுவான், ஏண்டா தப்புன்னு உனக்கு தெரியுது, ஆனால் நீ அதை ஏற்றுக்கல பத்தியா, அதை சரி கட்ட பார்க்கல பத்தியா, எல்லாம் பதவி சுகத்திற்காக நீங்கள் எல்லா தவறுகளையும் மறைக்கிறீர்கள். புலி வேஷம் ஆடுறவன் சொல்றான் சார். நீங்க ஒரு பெண்ணை எப்படி வளர்க்கணும்னு ஒரு முறை இருக்கு, எப்படி வளர்க்கணும் தெரியுங்களா? அது ஒரு பாட்டில் ஒரு சொன்னான், ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். எதுக்கு சார் சலாம் போடணும்? ஏன் ரிப்பனையும் அப்பனையும் ஒன்றா சேர்த்தான்? யோசிச்சு பார்க்கக்கூடாது சார்? ரிப்பனோட வேலை நான், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ரிப்பன் டியூட்டி? கலைந்திருக்கின்ற கூந்தலை சரியாக பின்னி நேராக நிமிர்த்தி கட்டக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வருவது ரிப்பன். அதே போன்று உன்னை கட்டுக்கோப்பாக வளர்த்திருக்கின்ற உன்னுடைய அப்பனுக்கு நான் சலாம் சொல்ல வேண்டும் சொன்னான். ஆனா இந்த பாட்டு எழுதினவர் கூட இப்படி சிந்திச்சு எழுதியிருக்க மாட்டாரியா? ஆனா எழுதினவர் மட்டும் உன் கருத்தை கேட்டாரு, ஒன்னே நாளையிலேருந்து மேனேஜர் ஆக்கிடுவார். என் பாட்டுக்கு பூரா நீ விளக்கம் கொடுத்துக்கிட்டே உட்காந்துரியா, எனக்கு கொடுக்குற பேமெண்ட்டில் பாதியை நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்றார். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமா கலைஞர்களுக்கு சினிமாக்காரர்களுக்கு அக்கறை இல்லை. 70வது சுதந்திர தினத்தை இந்திய தேசம் கொண்டாடுகின்ற பொழுது இந்திய நடிகர் அக்ஷய் குமார் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு செய்தி போடுறார். என்னன்னா, என்னுடைய ரசிக பெருமக்களே, நீங்கள் என்னை ரசிக்கிறீர்கள், ஆனால் இந்தியாவில் வெப்சைட் ஒன்று இருக்கு, பாரத் கர்வீர் அப்படின்ற ஒரு வெப்சைட். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களுடைய குடும்பங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, குறிப்பாக 114 பேர் கஷ்டப்படுறாங்க. நீ உண்மையான என் ரசிகனாக இருந்தால் எனக்கு மாலை போடாதே, அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. நான் முதல் தொகையை அனுப்புகிறேன், நீ அடுத்த வருடத்துக்குள் அவர்களை காப்பாற்றுன்னு சொன்ன உடனே இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? வெறும் 34 பேர் தான் இருக்காங்களே தவிர மற்றவங்களெல்லாம் காப்பாற்றிட்டான் சார். இதுதான் சமூக அக்கறை. நீங்க நினைச்சிட்டு ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு 108 ஆம்புலன்ஸ் எங்க பார்த்தாலும் போகுது. நடுவர் அவர்களே, பஸ் டிரைவரை நீங்க என்ன சொல்லுவீங்க? பஸ் ஓட்டுறவர் என்ன சொல்லுவீங்க? டிரைவர். ஃப்ளைட் ஓட்டுறவரை ஃப்ளைட் டிரைவர் சொல்லுவீங்களா? பைலட். ஏன் தெரியுங்களா அது பைலட் சொன்னாங்க? இப்போ நீங்க பஸ் போயிட்டே இருக்கு, திடீர்னு பிரேக் போட்டால் கூட ஒன்றும் ஆகாது. ட்ரெயின் போயினுக்குது, பிரேக் போடலாம், ஓரளவு போடலாம், மேலே போயினுக்கிறோம், அவர் திடீர்னு சடன் பிரேக் போடுறாருன்னு வச்சிங்களேன், ஏதோ எமர்ஜென்சி, என்ன ஆகும்? நிறைய பேருடைய உயிரை பாதுகாப்பவன் எவனோ அவனை பைலட்னு சொல்றதுக்காக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவருக்கு நம்ம பேரு பைலட்னு பேர் வச்சிருக்கான். அந்த படத்தில் அந்த டிரைவர் சொல்லுவான் சார், அவனுக்கு அப்பா இருக்காது, அந்த கதாநாயகனை கூட்டிட்டு வருவான், சொல்லுவான், என் அப்பா இருந்தபோது அந்த மனுஷனை நான் மதிக்கவே இல்லை, இப்போ அந்த ஆள் இல்லை, என் மனசு அந்த ஆளை தேடுது அப்படின்னு சொல்லு. முள்ளு மலரும் ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரஜினி கை இருக்காது, அவர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், சார்
இந்த காளி கெட்ட பையன் சார், 2 கையும் 2 காலாலும் பொழைச்சிக்குவான் சார். நான் அந்த ஒரு வார்த்தையை நம்பி தங்கவேலு மாரியப்பன் என்ற ஒரு மனிதன் இந்திய தேசத்திற்காக ஒலிம்பிக் பதக்கத்தை வாங்கி கொடுத்தா இல்லையா? அதுதானங்க சொன்னாங்க, கெத்த விடாத தம்பி, கெத்த விடாத, ஏறினாலும் வாரினாலும் நீ கெத்த விடாதன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 31 ஜூலை உலகத்துடைய அத்தனை பத்திரிகைகளும் இந்தியாவை பற்றி ஒரு கேவலமான செய்தி எழுதுகிறது. இந்தியாவில் எப்படி நடக்குது, இந்தியாவில் எப்படி நடக்குதுன்னு. உத்தரப்பிரதேசத்தில் 2 பேர்கள் காதலித்தார் குற்றத்திற்காக நிர்வாணப்படுத்தி, அடித்து, உதைத்து, அதை மூலம் கொட்டி ஊர்வலமாக அழைத்து வந்தார்கள். அந்த காதல் ஜோடியை கேட்டபோது சொன்னாங்க, அவர் சொன்னாங்க, தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள், அதனால் எங்களை துன்புறுத்துகிறார்கள், நான் இப்படி இருக்கக்கூடாதா, நாங்கள் காதலிக்க கூடாதான்னு கேட்டாங்க. கபாலி படத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார் ரஜினிகாந்த், காந்தி சட்டையை கழட்டினதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குடா. நான் கோட்டு மாட்டினா, காலு மேல காலு போட்டா உனக்கு எரியுதுன்னா நான் செய்வேண்டான்னு சொல்லுவார்களே. இந்த உணர்ச்சியை இந்த தேசத்திற்கு தூக்கி கொடுத்தது தமிழ் சினிமா இல்லையா? நீங்கள் எங்கள் உணவின் மீது கை வைத்தீர்கள், எங்கள் உடையின் மீது கை வைத்தீர்கள், எங்கள் படிப்பின் மீது கை வைத்தீர்கள். அதனால்தான் ஒரு மருத்துவத்துக்கு படிக்க போக வேண்டிய மாணவி மரணப்படுக்கைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அதையும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற திரைப்படத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள் என்று கூறி, திரைப்படங்கள் மகிழ்ச்சிக்காக மட்டுமல்ல பின்பற்றி நடக்கவே என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினார். நல்ல பாடல்களை நம்ம தான் தேடி போய் கேட்கணும். இந்த மாதிரி பாட்டாக கேட்டுவிட்டு அதில் என்ன பின்பற்றுறதுக்கு இருக்குது, சந்தோஷமாக கேட்டு போங்க. பின்பற்ற வேண்டிய பாடல்கள் எத்தனையோ இருக்குது அப்படின்ட்டு, யார் பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் நிறையா இருக்குது அப்படின்னு இனியவன் பேசினார். நீ அடுத்து அவருக்கு பதில் சொல்ல ஷிஃபா ஆயிஷா உங்கள் முன்னால் உங்களுடைய கரவொலியோடு இன்புற்று மகிழவே என்று பேச வருகிறார். எல்லா புகழும் இறைவனுக்கு. நடுவர் அவர்களே, ஆத்துல அம்மிக்கல் மிதந்து வருதுன்னு ஒருத்தன் சொன்னானா, அதுல ஏறிதான் நானே வந்தேன்னு இன்னொருத்தன் சொன்னானா. ஆனா இன்னைக்கு இந்த வண்டியில போயிட்டு இருக்க நாட்டில் இருக்க ஆளுகளுக்கு இந்த பழமொழி அருமையா பொருந்தும்யா. அந்த மாதிரி இந்த 3 பேர் பேசுறது பூரா பொய்யுங்க ஐயா. உங்ககிட்ட ஒரு கேள்விங்க ஐயா, உங்க மனைவி ஆசைப்பட்டு கேட்கறதெல்லாம் நீங்க வாங்கி கொடுப்பீங்களா? கொடுத்தான் ஆகணும். நீ நாளைக்கு ஒருத்தரை கல்யாணம் பண்றப்ப தெரியும் நீ கேட்குறப்ப அவர் எப்படி வாங்கி கொடுப்பாருன்னு. நீங்களும் உங்க மனைவியும் மெரினா பீச்சுக்கு போறீங்க, அந்த பீச்சினுடைய அழகை ரசிக்கிறீங்க, பார்க்குறீங்க, சுண்டல் சாப்பிட்றீங்க. திடீர்னு உங்க மனைவி, மாமா அந்த பீச் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டா வாங்கி கொடுக்க முடியுமா உங்களால? என்னப்பா அது என்ன மெரினா பீச்சில் விற்கிற வேர்க்கல்லையா வாங்கிட்டு வர்றதுக்கு? அது கடல்ப்பா, அதெல்லாம் வாங்கி தர முடியாது. அதே மாதிரிதான் நடுவர் அவர்களே, திரைப்படத்திற்கு போகலாம், பார்க்கலாம், ரசிக்கலாம், உங்களுடைய பொழுதுகளை கழிக்கலாம். ஆனால் பின்பற்றி வாழ்வது என்பது இனி அவன் முழிக்கிறாரு, இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு. எப்படி மெரினா பீச்சை விலை கொடுத்து வாங்க முடியாதோ அதே போல்தான் திரைப்படத்தையும் பின்பற்றி வாழ முடியாது. இதுதான் எங்களுடைய வாதம். நடுவர் அவர்களே, அன்று தாஜ்மஹாலை காதலன் காதலிக்காக கட்டினான். இன்னைக்கு தாஜ்மஹாலுக்கு போறாங்க, அதனுடைய அழகை பார்க்கறாங்க, ரசிக்கிறாங்க. இது நாள் வரையும் எந்த காதலனாச்சும் காதலிக்காக தாஜ்மஹால் கட்டிட்டானா? பார்த்துட்டு சந்தோஷமா வந்திருக்கான், அவ்வளவுதான். முடியாது நடுவர் அவர்களே. அதே போல்தான் திரைப்படத்தையும் பின்பற்றி வாழ முடியாது. இதைத்தான் நாங்க சொல்றோம், வேற ஒன்னும் குற்றம் ஒன்றும் நாங்க சொல்ல கிடையாது. திரைப்படத்தோட பேராவது பின்பற்றி வாழ்ற மாதிரி இருக்குதாங்க ஐயா. சிங்கம், புலி, சிறுத்தை, குரங்கு, கொடூர குரங்கு, குரங்கு கையில பூமாலை, பிச்சைக்காரன், பரதேசி, இதுதான் இன்னைக்கு திரைப்படத்தோட பேருங்க. அதில் சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, அடுத்து பிச்சைக்காரன் 2, இப்போ அடுத்து வரப்போகுது பரதேசி 2 வரும். ஒன்று இப்போ 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அதனுடைய திரைப்படத்தினுடைய பேருங்களும் பின்பற்றி வாழ முடியல. சரி, அதை விடுங்க. பாட்டாவது எண்டம்மட ஜிமிக்கி கம்மல்
அப்படின்னு ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிருக்குங்கய்யா. எண்டமோட ஜிமிக்கி கம்மல், எண்டமோட ஜிமிக்கி கம்மல், எண்டமோட ஜிமிக்கி கம்மல், எண்டப்பையன் கொண்டுட்டு போய், எண்டமோட ஜிமிக்கி கம்மல், எண்டப்பையன் கொண்டுட்டு போய், எண்டப்பையன் பிராந்தி புட்டி, எண்டமே குடிச்சு தீத்தா ஜிம்மிக்கி கம்மல், என்னம்மோட ஜிம்மிக்கி கம்மல். எவ்வளோ அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குன்ட்டு இப்போ அந்த கைதட்டிலே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு அழகா பாடுனீங்களே, அதையும் கேட்டு நீங்க ரசிச்சீங்களே, அதோட அர்த்தம் என்னன்னாச்சு உங்களுக்கு தெரியுமா? எங்க அம்மாவோட ஜிமிக்கி கம்மலை எங்க அப்பா எடுத்துட்டு போய் அதை வித்து சாராய பாட்டில் வாங்கிட்டு வர்றான், அதை எங்க அம்மா திருடி குடிச்சிட்டா. எவ்வளவு இதெல்லாம் பார்த்தா ரசிக்க முடியாதுமா பாட்டெல்லாம். எவ்வளவு கலாச்சார சீர்கேட்டினுடைய உச்சகட்டம் அல்லவா இந்த பாடலினுடைய வரிகள். பாட்டு இப்படிங்கய்யா, வசனத்தை எடுத்துக்கங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், அவர் பேச்ச அவரே கேட்கலினா அவர் பேச்ச கேட்டுட்டு இவங்க எப்படி பின்பற்றி வாழுவாங்க? ஆனால் நடுவர் அவர்களே, அன்று தமிழகத்தின் தவப்புதல்வன், தரணி போற்றும் செயல் வீரன், பூம்புகாரை கண்டவனும் வீண் புகாரை வென்றவனும், பகுத்தறிவு பகலவன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்திலே அற்புதமாக வசனத்தை எழுதியிருப்பார். நீதிமன்றத்திலே சிவாஜியை குற்றவாளி கூண்டிலே நிற்க வைத்திருப்பார்கள். அப்போது அரசு வக்கீல் கூறுவார், குற்றவாளி யார் யார் வழக்கிற்கோ வாதாடுகிறார் என்று. அப்பொழுது சிவாஜி வசனம் பேசுவார், யார் வழக்கிற்கும் இல்லை, அதுவும் என் வழக்குதான், என் தங்கையின் வழக்கு. என் தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாப்பாவிக்கு முத்து புகட்ட அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு? கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷத்திலே போட்டுவிடக் கூடாது என்பதற்காக. சிவாஜி அற்புதமாக நீதிமன்றத்தையே கேள்வி கேட்பார். இன்று நாம் எப்படி திரைப்படத்தை பார்த்து நீதிமன்றத்தை கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. பார்க்கலாம், ரசிக்கலாம், கைத்தட்டல் கொடுக்கலாம், ஆனால் பின்பற்றி வாழுவது என்பது நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமல்ல. சகோதரிகளாக பார்க்க வேண்டிய இளம் பெண்களை காதலிகளாக பார்க்க வைத்தது இந்த திரைப்படம். பெற்றோர்களை எதிரிகளாக காட்டியது இந்த திரைப்படம். திருட்டினுடைய வகைகளை கற்றுக் கொடுத்தது இந்த திரைப்படம். நகைச்சுவை என்ற போர்வையில் பொய்யை மனித பண்பாக மாற்றியது இந்த திரைப்படம். இசையை கேட்போரின் மனங்களில் திணித்து சிந்தனையை பாவங்களின் பக்கம் திருப்பியது இந்த திரைப்படம். வன்முறையை ஹீரோயிசமாக காட்டியது இந்த திரைப்படம். காதல் என்பதை புனிதமாக காட்டி பிஞ்சு மனங்களில் கூட நஞ்சை விளைத்தது இந்த திரைப்படம். தீய பழக்க வழக்கங்களை ஆண்மைத்தனமாக காட்டியது. ஃபேஷன் என்ற பெயரில் பெண்களை அரைகுறை ஆடைகளுடன் வீதியில் திரியவிட்டது இந்த திரைப்படம். உண்மையை சொல்கிறோம் என்ற பெயரிலே வன்புணர்ச்சியை வளர்த்தது இந்த திரைப்படம். வியாபார நோக்கத்திற்காக சமூக ஒற்றுமையை சீர்குலைத்தது. ஒழுக்க கேட்டை தவிர இந்த திரைப்படங்களில் வேறு எதுவுமே கிடையாது. பெரியோர்களே, 1000 நல்ல காட்சிகள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு அதனை பின்பற்றி வாழ முடியாது. நடுவர் அவர்களே, இறுதியாக நான் ஒன்றை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்நாட்டிலே பிறப்பவனுக்கு பசும்பால் இல்லை, வாலிபனுக்கு வசதி இல்லை, திறமை இருந்தும் பலன் இல்லை, கல்வியில் தரம் இல்லை, கற்றவனுக்கு வேலை இல்லை, கற்புக்கு பாதுகாப்பில்லை, விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை, மருத்துவத்தில் திருப்தி இல்லை, மாசு இல்லா நாடு இல்லை, உழவனுக்கு உறக்கம் இல்லை, ஊழலுக்கு பஞ்சம் இல்லை, பூமிக்கு மழை இல்லை, ஏழைகளுக்கு வாழ வழி இல்லை, ஓட்டுக்கு மதிப்பில்லை, ஓடுகிற நதிகள் இங்கில்லை, வெற்றறிக்கை குறையவில்லை, வேடிக்கை பார்க்கவன் சிந்திக்கவில்லை, கரன்சியின் மதிப்பு டாலருக்கு நிகரில்லை, டாஸ்மார்க்கில் கூட்டம் குறையவில்லை, திருட்டுக்கு முடிவில்லை, காவலுக்கு கண்ணியமில்லை, சட்டத்தில் சத்தியமில்லை, முதல்வருக்கு பஞ்சமில்லை, முதல்வருக்கு பஞ்சமில்லை, செயல் தலைவரிடம் ஆட்சி இல்லை, அதனால் வாழ வழி இல்லை. இப்படி
வாழவே வழி இல்லாத போது எப்படிங்கய்யா திரைப்படத்தை பின்பற்றி வாழ முடியும்? யோசியுங்கள். வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஷிஃபா ஆயிஷா, உங்களுடைய மனங்களையும் உங்களுடைய ரசனையையும் அள்ளி கொண்டு போய்விட்டார். உண்மையிலே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ரொம்ப அருமையான இந்த ஒரு இளம் வயதிலே ஜிமிக்கி கம்மல் போட்டு டான்ஸை பார்க்கின்ற அந்த வயதில் பராசக்தி வசனத்தை மனப்பாடமாக பேசி உணர்வூட்டக்கூடிய ஒரு பெண் பேச்சாளருங்கிற முறையில் நான் மனதார பாராட்டுகிறேன். அதில் தலைவர் எழுதியிருப்பார் பாருங்க வசனம். அந்த பூசாரியை அடிக்க போவார் சிவாஜி கணேசன். அம்பாளை கேட்டுப்பார், நான் குற்றம் செய்யவில்லை. அம்பாள் என்றடா பேசினாள் அப்படிம்பார். அம்பாள் என்றடா பேசினாள் என்ற அந்த கருத்தை 1952ஆம் ஆண்டு சொல்வதற்கு ஒரு துணிச்சல் ஒரு வசனகர்த்தாவுக்கு வேண்டுமென்றால் அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு கொள்கை பிடிப்பு. அதனால் அப்படி இருந்த காலம் இன்றைக்கி என்ன சினிமாவில் பின்பற்றுறதுக்கு இருக்குன்ட்டு ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துட்டாங்க. அது சினிமாவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே ஒழிய வாழ்க்கையில் அதை எப்படி பின்பற்றுவது கேட்டாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லணும். காரமடை கோவையிலிருந்து வருகை வந்திருக்கும் நாகநந்தினி. யார் ரொம்ப அழகா பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்குறாங்க. என்ன அழகுங்கிறீங்க. ஷோ, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்த்தா தண்ணி அடிக்கிறத நாங்கள் தான் சொல்லி தர்றோமா, இல்லை குட்கா போடுறத நாங்கள் தான் சொல்லி கொடுக்குறோமா, தம் அடிக்கிறத நாங்கள் தான் சொல்லி கொடுக்குறோமா? ஐயா, இதெல்லாம் ஊரில் தடை பண்ணிட்டாங்க, இது மக்களுக்கு ஈஸியாக கிடைக்குது, இதை உடனே தடுத்து நிறுத்துங்கன்னு காமிக்க வேண்டிய இடத்துக்கு போய் காமிச்சா அந்த காமிச்சவங்க மேலேயே கேஸை போட்டால் நாங்கள் என்னங்கய்யா பண்ண முடியும்? ஆயிஷா, பேப்பர்லாம் கொஞ்சம் படிக்கணும்ப்பா. ஐயா, இதுல சின்ன தாஜ்மஹால் கட்டினீங்களா பெரிய தாஜ்மஹால் கட்டினீங்களா? போட்டுட்டு இருக்க வரியில அவனால ஒரு செங்கலை கூட நட்டு வைக்க முடியல. ஐயோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏரோப்ளைனுக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு 51 ரூபா தான். என்னுடைய கூலி தொழிலாளி ஒரு டிவிஎஸ் 50க்கு பெட்ரோல் அடிக்க 73 ரூபா 60 செலவு பண்றானே. இதை எப்படி ஏத்துக்கிறது? ஏன் மூச்சு திணற திணற எங்க கலைஞர் ஐயாவுடைய வசனத்தை, பராசக்தி வசனத்தை பேசிட்டு இதையெல்லாம் இப்ப பேச முடியுமான்னு சொல்லிட்டு போய் உட்காந்துச்சு. அம்மா, அதைய நீங்க மட்டும் பின்பற்றிருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாடே கைவிட்டு போயிருக்காதேம்மா. இது தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. தெரியாம பராசக்தி வசனத்தை பேசிருச்சு. என்னென்னமோ மாதிரி படம் பேரெல்லாம் வச்சுட்டு இருக்கோமா. இன்னைக்கு நாட்டில் என்னென்னமோ எல்லாம் பண்ணிட்டு ஒரு குளத்துல முங்கி எந்திரிச்சிட்டு நானும் நல்லவேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? 5 அறிவு ஜீவன் மேல படம் பேரை வச்சு எடுக்கிறது குத்தமா? ஏமா வேற வேலை இல்லை, அப்புறம் குளத்துல முங்கிக்கிட்டு தான் அப்புறம் பொழுத போக்கணும். அரசாங்க செலவில் மேடையை போட்டு கோலா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். வேற வேலை இல்லைன்னா அப்புறம் என்னம்மா செய்ய சொல்ற? யா, கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தானாம். கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமா என்றாராம். ஒரு மனிதன் வாழ்வே இனிமை என்றான், ஒரு மனிதன் வாழ்வே கொடுமை என்றான். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். இந்த மாதிரி தாங்க ஐயா. ஏன் நாங்க எல்லாத்தையும் நல்ல பாதையில எடுத்துட்டு போறோம், நீங்க ஏன் அந்த தீய பாதையில கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். ஏன் இன்னைக்கு இவ்வளோ பேசினாங்களே, சிரிப்பு சிரிப்புன்னு அப்படி பேசினாங்களே, உங்களை பத்தி சிறப்பா ஒரு 2 வார்த்தை பேசியிருப்பாங்களாங்க ஐயா? நான் சொல்லட்டுமா? ஜில்லாவோ திண்டுக்கல், இங்க சின்னாலப்பட்டி பக்கம் வந்து சொல்லு, எங்க சிலுக்குவாறுபட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம், இவர் வச்சிருக்கிறதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். எங்க ஐயா அன்புக்கு அன்னை தெரேசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, எங்க லியோனி ஐயா கொடுத்த 500 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு இந்த கலைஞர் டிவி ரசிகர்களை கொஞ்சம் அசர வச்சுதான் காட்டுவோமா அப்படின்னு. இதுக்கு மேல உங்களை பாராட்டுறதுக்கு திரைப்படத்துல வேற வரி வேணுமாங்க ஐயா உங்களுக்கு? ஐயா, நண்பன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நண்பன்னா எவனுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறானோ அவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன். அதனால நண்பன்னா அவன் உயிர். ஐயா, அப்படின்னா இன்னைக்கு நம்ம தமிழக மக்கள் முழுவதும் மிகப்பெரிய பணக்காரர்களுங்கய்யா. எங்க கிட்ட நண்பன்னா நாங்க எந்த படத்தை தெரியுமா சொல்லுவோம்? தளபதினா நண்பன், நண்பன்னா தளபதி தாங்க ஐயா. இதை யாருனாலாச்சும் மறுக்க முடியுமாங்க ஐயா?
ஏன் ஒன்றும் இல்லை, 1000 டிஸ்ட்ரிபியூட்டர், 700 ஒர்க்கர், 500 டெக்னீஷியன்ஸ், 300 சீன், 200 சைட் ஆக்டர், 100 மெயின் ஆக்டர், லொகேஷனுக்கு ஒரு டீம், பர்மிஷனுக்கு ஒரு டீம், மேக்கப்புக்கு ஒரு டீம், பேக்கப்புக்கு ஒரு டீம், டச்சப்புக்கு ஒரு டீம், ஸ்டோரி ரைட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், டயலாக் ரைட்டிங், ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், கொரியோகிராஃபர், கேமராமேனு, அசிஸ்டன்ட் கேமராமேனு, டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொடக்ஷனு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த காமெடியன் கிட்ட போய் கால் ஷீட் வாங்கிட்டு, இந்த ஹீரோயின் கிட்ட கால் ஷீட் வாங்கிட்டு, நான் வச்சிருக்க கடைக்கு இந்த ஹீரோ தாண்டா சூப்பரா வருவான்னு அந்த ஹீரோ வீட்டு வாசல்ல ஏறி இறங்கி அந்த ஹீரோ கிட்டே கால் ஷீட் வாங்கிட்டு போய் ப்ரொடியூசர் கிட்ட நின்னா அவன் பணத்தை கொட்டுன்னு கொட்டுவான். கொட்டி அப்படியெல்லாம் படம் எடுத்து அந்த சென்சார் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த திரையில ஓடும் போது அப்படியே வந்து என் ரசிகர்கள் பார்க்கும்போது, சே என் தலைவன் என்னமா நடிச்சிருக்காயா, படம் 100 days இவனை மாதிரி தான் இருக்கணும்னு ஒவ்வொரு ரசிகனும் மார்த்தட்டி சொல்லுவானே, அப்பதாங்க அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் அப்படி உட்காருவாங்க. பிரசவ வழியை விட மிகப்பெரிய வழிங்கய்யா ஒரு படத்தை எடுக்கிறதுங்கிறது. ஏன் அப்பா மகளுக்கு இருக்கக்கூடிய உறவை எத்தனை விஷயத்திலயோ சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு கவிஞர் மிக அழகா சொல்லியிருப்பாரு பாருங்க. அவருடைய ஆயுட்காலம் வேணால் மிக குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர் எழுதி வைத்த இந்த வார்த்தை இன்னும் பல ஆண்டுகள் வாழும். மகளை பெத்த அப்பாவிற்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது அல்ல அப்படிங்கிறது. தாழ்த்தப்பட்ட பையன் கூட தன்னுடைய அறிவு நுட்பத்தினால மிகப்பெரிய எல்லையை அடையலான்னு சொன்ன படம் தான் ஸ்லம்டாக் மில்லியனியர்ன்ற திரைப்படம். டேய் உன்னால முடியும்டா, நீ சாதிக்க பிறந்தவன்டா, நீ சாதிடா, நீ ஜெயிடா, நீ என்ன நினைக்கிறியோ அந்த மாதிரி போடா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்த படம் தாங்கய்யா இன்னைக்கு நிறைய பெற்றோர்களினுடைய இருளை விளக்கிய படம் அப்பா என்ற திரைப்படங்கய்யா. ஏன் ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயத்தை திரும்பி பார்க்க வைத்த படம், அனைத்து ஆசிரியர்களுக்கும் முன்னோடியாக விளங்கிய படம், ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள உறவை அழகாக எடுத்து காண்பிச்ச படங்கய்யா, சமூகத்துக்கு விழிப்புணர்வை கொடுத்த படம். அதுதான் சாட்டைங்கிற மிகப்பெரிய திரைப்படம். இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் அதனால நல்ல பயன் அடைஞ்சிருக்காங்க. ஏன் பொய்யே சொல்லாத ஹரிசந்திரனா இருந்தாலும் சரி, கப்பலோட்டிய தமிழன் வஉசியாக இருந்தாலும் சரி, மகாத்மா காந்தி, காமராஜர், திருப்பூர் குமரன், பகத்சிங், பாரதியார், பெரியார் போன்ற வரலாற்று கதையை கூறியதும் எங்களுக்கு இன்று சொல்லிக் கொடுத்ததும் இதே திரைப்படம் தான். ராமாயணம், மகாபாரதம், பைபிள் போன்ற பெரிய நூல்களை எங்களுக்கு இன்று சொல்லிக் கொடுத்ததும் இதே திரைப்படம் தான். பொன்னர் சங்கர், மந்திரகுமாரி, பூம்புகார், பராசக்தி போன்ற நீதி நெறி கருத்துக்களை இன்று எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் இதே திரைப்படங்கள் தான். மதத்தில் புரட்சி செய்த மகானாம் ராமானுஜத்தை அனுதினமும் எங்களுக்கு காமித்துக் கொண்டிருப்பது இதே திரையுலகம் தான். யார் கால் வைத்த திரையுலகம் இது? வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் படங்களை பார்த்த மக்களை சற்றே திரும்பி தன்னுடைய பகுத்தறிவு மூலமாகவும் வீர வசனத்தின் மூலமாகவும் ஒட்டுமொத்த திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தாரே நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் கால் பதித்த திரைப்படம் இது. அவர் கால் பதித்த திரையுலகங்கய்யா. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியோர்களும் சரி, இக்கால கலைஞர்களும் சரி, வரக்கூடிய தலைமுறையினரும் சரி, இந்த படத்தை மக்களுக்கு நல்ல பாதையில் தான் இட்டு செல்வார்கள், இது பின்பற்ற பாதையில் தான் அமையும் என்று சொல்லி அல்லதை விடுத்து உள்ளதை உணர்ந்து நல்லதையே செய்வோம். வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். உடுமலைப்பேட்டைக்கு எந்த விதத்திலும் சளைத்தது கோயம்புத்தூர் அல்ல அப்படின்னு நந்தினி ரொம்ப அருமையாக பேசினார். நந்தினிக்கு உங்களுடைய பாராட்டை தெரிவிக்க, அருமையான கரவொலி எழுப்பி பாராட்டி தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையாக பேசினாங்க, பின்பற்றி வாழவேன். அன்னைக்கு ஒரு பாட்டில் கூட தன்னுடைய அரசியலுடைய சிந்தனை மாறாமல் அன்னைக்கு கொண்டு வந்தாங்களே, இதெல்லாம் ஏன் பின்பற்றக்கூடாது கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க மதுரை சங்கர். நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு தந்திருக்கிறீங்க. இந்த எதிரணியில் வந்திருக்கிற கூட்டத்துக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. தங்கள் படம் பார்த்தீங்களா? தான் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு அப்பன் குத்து சண்டை சொல்லி கொடுத்து வளர்த்தானே அப்படின்னாங்க. ஏமா நாட்டில் குத்து சண்டை தெரியாத பொம்பளையோ 3 குத்து கும்மாங்குத்து குத்துதீங்க. இதில் ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பூரா அவங்க அப்பன் குத்து சண்டை சொல்லி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா ஆம்பளையோட நிலைமை என்ன ஆகிறது? இதெல்லாம் உனக்கு எங்கம்மா தெரியும்? வாங்குற எங்க நடுவருக்கு தான் தெரியும். உனக்கும் ஆக முடியே அப்போ தெரியும். மூக்கா வாங்குறப்ப அப்போ நினச்சி பார்ப்ப, ஐயோ ஐயா எவ்வளவோ தேவலாமடா அப்படின்னு. இதில் அந்த அம்மா வந்து குளிக்க போகிறவளை பற்றி பேசுகிறாங்க.
ஏம்மா குளிச்ச ஆளுகள்லாம் எப்படியாப்பட்ட கெட்டிக்கார ஆளுங்க உனக்கு தெரியுமா? அன்னைக்கு அவங்க குளிச்சப்போ 100 பேரை கொண்டாங்க. ஆனால் அவங்களையே குளிச்சாங்க பாரு, எப்படியாப்பட்ட ஆளுங்க. ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு போகிறாங்க. அடுத்து எங்கள் அண்ணன் இனியவன், அவர் அடேங்க அப்பா, சினிமாவே ஒரு டுபாக்கூர். அந்த டுபாக்கூருக்கு டுபாக்கூர் அர்த்தம் சொல்கிறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய டுபாக்கூராக இருப்பார் பார்த்துக்குங்க. இல்லை நான் கேட்குறேன், எங்கள் அண்ணன் மிலிட்ரிக்காரர் தானே. ஒரு சினிமாவில் ஒரு காட்சி வருது, வில்லன் துப்பாக்கி எடுத்து சுடுறான், குண்டு அங்கேருந்து டிராவல் பண்ணி வருது, ஹீரோ வாயில் வச்சிருக்கிற பிளேடை துப்புறாரு. இந்த பிளேடு போய் அந்த குண்டை 2 வெட்டி ஹீரோவுக்கு பின்னாடி இருக்க 2 பேரும் அந்த குண்டு போய் சுடுதான். என் வாழ்க்கையில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், இப்படி ஒரு பிளேடு எனக்கு எந்த ப்ரொஃபஸரும் சொல்லி கொடுத்ததே இல்லைக்கா. இல்லை எங்கள் அண்ணன் இனியவன்ட்ட கேட்குறேன், மிலிட்ரியில் இந்த மாதிரி குண்டு இருக்கா முதல்ல? இல்லை எவ்வளவு டுபாக்கூர் நடுவர்களை. இது பரவாயில்ல, இந்த சினிமா படுத்துகிற பாடு. ஹீரோ ஓப்பனிங் சீனில் குத்துக்கல்ல உடைச்சிட்டு அவர் பாட்டு நடந்து வராரு. இது என்ன கையா கட்டையாப்பா? கிளைமேக்ஸில் ஹீரோவுக்கு கையையும் காலையும் உடைச்சிடுறாங்க. ஒரு 3 சுத்து கையை சுத்துறாரு, ஒரு 4 சுத்து காலை சுத்துறாரு. நான் கேட்குறேன், அவரே உடைச்ச கையும் உடைச்ச காலையும் சரி பண்ணிட்டாருன்னா அப்புறம் எங்கள் டாக்டர் மாதிரி ஆளுகள்லாம் எதுக்கு இந்த நாட்டில் நான் கேட்குறேன். என்னங்க இவ்வளவு பண்ணிட்டு நாங்கள் இதை பூரா ஃபாலோ பண்ணணுமா? நான் கேட்குறேன், சினிமாவில் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னையா இருக்குது? இல்லை என்ன இருக்குது நான் கேட்குறேன். இந்த நாட்டில் ஐயன் வள்ளுவன் சொல்லாத கருத்தை, கம்பன் சொல்லாத கருத்தை, இல்லை இளங்கோவடிகள் சொல்லாத கருத்தை, தந்தை பெரியார் சொல்லாத கருத்தை, பேரறிஞர் அண்ணா சொல்லாத கருத்தை, தலைவர் கலைஞர் இந்த தமிழகத்துக்கு சொல்லாத கருத்தையா நீங்கள் சொல்லிட போறீங்க? இல்லை என்ன இருக்கு உங்கள் சினிமாவில் நான் கேட்குறேன். வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் 350 படம் வெளியே வருது சார். நீங்கள் சொல்கிற படம்லாம் வெறும் 25 படம் தான். மிச்சம் 325 படம் என்ன செய்யுது இந்த சமுதாயத்துக்கு? யோசிச்சு பார்க்க வேணாமா? அவங்க வந்து பேசுகிறாங்க. அதாவது நடுவில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், முன்னாடிலாம் படம் எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்கன்னா தாயை வச்சே படம் எடுத்தாங்க. தாயை காத்த தனையன், தாய் சொல்லை தட்டாத பிள்ளை, தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு. இன்னைக்கு ட்ரெண்டு பேயை வச்சு தான் படம் எடுக்கிறான். அதையும் ஒரு பாட்டோட முடிக்கிறான்னா பேயிலையும் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போறான். இல்லை நான் கேட்குறேன், நாட்டில் நம்ம பார்க்காத பேயா? ஆளாளுக்கு ஆன்மா என்கிட்ட தான் பேசுச்சுங்கிறான். இல்லை நாட்டில் நம்ம பார்க்காத பேயா நடுவில்? ஆனாலும் பேய் படத்துக்கு போகிறோம். ஏன் தெரியுமா போகிறோம்? அந்த அல்லு விட்டுச்சு மச்சான் அந்த சீன்லன்ற பாருங்க, அந்த அல்லுக்கு தான் அந்த படத்துக்கே போகிறது. அதில் இந்த பேய் படம் பார்க்கறதுக்குன்னே குடும்பக்காரங்க நிறைய பேர் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? பேய் படத்துக்கு உட்காந்துட்டு பேய் வர சீனப்போ மூஞ்சியை முடிக்கிறான். டே திறந்து பேயை பாடுறா. இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு நான் படத்துக்கு வந்த? அதில் ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துருக்கே குய்யோ கொம்மோன்னு கத்தி பக்கத்தில் வச்சு இந்த பாப்கார்னு கொக்கோ கோலாலாம் மூஞ்சில் கூட்டிட்டு அவன் உட்காந்துட்டு அமைதியா. ஆனால் இவ்வளவு சந்தோஷம் சங்கர், சொல்லுங்க. சுடுகாட்டில் இருக்க பேய்களை கூட நம்பி நம்ம போகலாம். ஆனால் அந்த தாய் பேரை சொல்லிக்கிட்டு இப்போ சில பேய்க சுற்றிக்கிட்டு இருக்கு பாரு, அந்த பேய்க தான் ரொம்ப ஆபத்தான பேய். இல்லை பாடா பாடு. ஆனாலும் எதுக்கு சினிமாவுக்கு போகிறோம்? ஜாலியாக இருக்கிறது தானே சார் போகிறோம். இதில் வசனத்தெல்லாம் அந்த அம்மா பேசுகிறாங்க. ஆமாம் வசனம்லாம் இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி என்ன இருக்குது வசனம்? இதில் ஒரு தீம் மியூசிக் ஒன்று. நான் எங்கள் வீட்டு பால்கனி 2 பாடிக்கிட்டு இருந்தேன், வரலாம் வரலாம் வா வரலாம் வரலாம் வான்னு. ஏற்ற வீட்டுக்கார அம்மா எங்கள் வீட்டில் சண்டைக்கு வந்துருச்சு. என்ன எப்போ பார்த்தாலும் உன் மையன் பால்கனி நின்று என் பிள்ளைய பார்த்துட்டு வரலாம் வரலாம் வா வரலாம் வரலாம் வாங்குறான்னு. வசனமும் பேச முடியல, பாட்டும் பாட முடியல, இந்த லட்சணத்தில் சினிமாவை வச்சுக்கிட்டு. ஆனால் அத்தனை ஏன் தெரியுமா ரசிக்கிறான்? சரி போனா போகுதுடா, மகிழ்ச்சியாவது இருக்கலாம்டான் தான். ஒரு காலத்தில் ஆட்டுக்கார அலமேல்னு ஒரு படம் எடுத்தான். அதில் ஒரு சீன் வரும், அலமேல கட்டி போட்டிருப்பாங்க. அந்த அம்மா கேர்பின் எடுத்து பேப்பரில் ஆபத்துன்னு குத்தி பேப்பரை கொடுத்து விடும். இந்த ஆடு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனோடனே இன்ஸ்பெக்டரை பாட்டு அந்த பேப்பரை கொடுக்கும். உடனே இன்ஸ்பெக்டர் வாங்கி பேப்பரை பார்ப்பாரு, ஆபத்து வாங்க அலமேலுக்கு ஆபத்து எல்லாரும் போவோன்னுவார். நான் கேட்குறேன், இன்னைக்கு அதே சீனை எடுங்க. ஆடு பேப்பரை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா ஆபத்து அலமேலுக்கா இல்லை ஆட்டுக்கா? நாட்டில் இருக்கிற நிலைமைக்கு காலு கான்ஸ்டேபிளுக்கு போயிடும், குடல் குந்தாணிலாம் ஏட்டுக்கு போயிடும், தலை இன்ஸ்பெக்டருக்கு போயிடும். போகுமா போகாதா? அதில் அந்த ஆடு எவ்வளோ விவரமாக காமிச்சிருப்பான் பாருங்க. அது உள்ளே நுழைஞ்சோன்னே முதல்ல கான்ஸ்டபிள் உட்காந்துருப்பார், அவரை பார்த்துட்டு இப்படியே மண்டை ஆட்டு இவர் இல்லை. அடுத்து ஏட்டு உட்காந்துருப்பார், அவரும் இல்லை. கரெக்டாக இன்ஸ்பெக்டர், அதுக்கு கூட கேடர் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்குவார். அது எப்படி தான் ட்ரைனிங் கொடுத்தாரு ஐயா தேவர். தயவு செஞ்சு நான் இந்த சினிமா துறைக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு கருத்தும் சொல்ல வேணாம். எங்ககிட்டே நாங்கள் கருத்து சொல்லி தான் இந்த தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் காப்பாற்றணும்னு தயவு செஞ்சு நீங்கள் நினைக்காதீங்க. கலாச்சாரமும் பண்பாடும் எங்ககிட்டே இருக்குது, நீங்கள் சொல்லி காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை சார்.
இது எப்படியாப்பட்ட மண்ணு? எங்க இதிகாசமும் புராணமும் எப்படி சொல்லித்தந்த மண் இந்த மண்ணு. அதாவது ராமாயணத்துல ஒரு காட்சி வருது. சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். லட்சுமணனும் ராமனும் சேர்ந்து சீதையை தேடிக்கிட்டு போறாங்க. போற வழியில சீதையோட நெத்திச்சுடி கீழே கிடக்குது. எடுத்து பார்த்த உடனே ராமன் கோன்னு அழுகிறான். லட்சுமணன் அழுகவே இல்லை, அமைதி அப்படியே நின்னான். திரும்ப கொஞ்சம் தூரம் போனாங்க. சீதையோட கழுத்துல இருந்த ஆரம் கீழே கிடந்துச்சு. அதை எடுத்து பார்த்துட்டு ராமன் அழுகிறான். அப்பையும் லட்சுமணன் அழுகல, அமைதியா இருந்தான். திரும்ப கொஞ்சம் தூரம் போனாங்க. சீதையோடைய ஒட்டியானம் கிடந்தது. அதை எடுத்து பார்த்த உடனே ராமன் அழுதான். அப்பையும் லட்சுமணன் அழுகல, அமைதியா இருந்தான். ராமனுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கிற பொழுது சீதையினுடைய கொலுசு கீழே கிடக்குது. அதை பார்த்த உடனே ராமனுக்கு முன்னாடி லட்சுமணனை கோன்னு அழுதான். ராமனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவ்வளவு நேரம் அழுகாம திடீர்னு கொலுசை பார்த்தனே அழுகிறேன்னா. அப்பதான் லட்சுமணன் சொன்னா, அண்ணா இந்த நெத்திச்சூடி ஆரம் இதெல்லாம் எங்க அண்ணியோட தான் எனக்கு தெரியாது. காரணம் நான் எங்க அண்ணியை தலை நிமிர்ந்தே பார்த்தது கிடையாது. ஆனா இந்த கொலுசு எங்க அண்ணியோடது. காரணம் நான் எப்பயுமே அவங்க பாதத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதனாலதான் எனக்கு தெரிஞ்சது, நான் அழுதேன்னு சொன்னான். இந்த மண்ணு ஒரு அண்ணனுடைய பொண்டாட்டி அன்னிக்கும் ஒரு கொழுந்தனுக்கும் எப்படியாப்பட்ட உறவு இருக்கணும்னு சொல்லி தந்த மண்ணு சார். ஆனா இதே மண்ணில் தான் நீங்க ஒரு படம் எடுத்தீங்க. யார் உயிரை எடுக்கிறதுக்கு அந்த படம் எடுத்தீங்க? இந்த சமுதாயத்துல யார் உயிரை எடுக்கிறதுக்கு அந்த படம் எடுத்தீங்க? உயிர்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதோட கதை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், சமுதாயத்தை நீங்கள் சீரழிக்க தயவு செய்து வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்கவில்லை. நீங்கள் எங்களுக்கு பொழுதுபோக்கு, நாங்கள் அப்படியே உங்களை வைத்து விட்டு போகிறோம். போதும் சார். இந்த தமிழ்நாட்டில் சினிமாவையும் சினிமாக்காரங்களையும் ஃபாலோ பண்ணி அனுபவப்பட்டதெல்லாம் போதும் சார். இனிமேலாவது இந்த மக்கள் திருந்தட்டும். தயவு செய்து என் அன்பு மக்களே, இந்த தமிழகத்திற்கு கோடம்பாக்கத்திலே முதலமைச்சர் தேடியது போதும், கோபாலபுரத்து முதலமைச்சரே போதும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்புற்று மகிழவே என்ற அணி நிறைவு பெற்றுவிட்டது. பின்பற்றி வாழவே என்ற அணியை நிறைவு செய்ய உங்கள் மனம் கவர்ந்த கோவை தனபால் உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். என்ன பிரச்சனை சங்கர் உனக்கு? அந்த காலத்தை தாயை வச்சு படம் எடுத்தாங்களா, இந்த காலத்தில் பேயை வச்சு படம் எடுக்கிறாங்களா? அந்த காலத்தில் தாயும் தகப்பனோட சேர்ந்து வாழ்ந்தாங்க, அதனால சினிமாக்காரங்க தாயை வச்சு படம் எடுத்தாங்க. இன்னைக்கு தனி கொடுத்தோனுங்கிற பேரில் பொண்டாட்டியோட மட்டும் வாழ்றாங்க, அதனால பேயை வச்சு படம் எடுக்கிறாங்க. இவ்வளவுதான் சிம்பிள். இல்லை, இந்த ஜிமிக்கி கம்மல் பாட்டு உங்களை என்னையா பண்ணுச்சு நான் கேட்குறேன். அது கேரளாவில் வேணா பாடி இருக்கலாம், ஆனால் பாடின தீமு தமிழ்நாட்டுக்கு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த டாஸ்மார்க்கில் குடிக்கிறக்காக ஆம்பளைகள்லாம் பொண்டாட்டியோட ஜிமிக்கியும் கம்மலையும் தாலியும் திருடிட்டு போய் பிராண்டி பாட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, பாட்டிலையும் எடுத்து பொம்பளை உடைச்சாச்சு, ரோட்டிலையும் வந்து போராடியாச்சு. இன்னும் திருந்தன வார இல்லை. இவனுக்கு திருந்தனும் டாஸ்மார்க்கை மூடணும்னா ஒரே வழி, திருடன பாட்டில் பொம்பளைய குடிக்க ஆரம்பிச்சாதான் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூடும் அப்படிங்கிறதுக்கு தான் ஜிமிக்கி கம்மல் பாடலை. சார், சினிமாக்காரங்க எல்லாத்துலேயுமே அர்த்தத்தோடு தான் சொல்லுவாங்க. கம்பர் சொல்லாததை, வள்ளுவர் சொல்லாததை, சித்தர்கள் சொல்லாததை இந்த சினிமாக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சங்கர் கேட்டார் இல்லை. அவங்க சொல்லாததை சொல்லலை, அவங்க சொல்றதையே தான் சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது புரியல, எங்க சினிமாக்காரங்க சொல்லும் போது புரியுது. நானும் சினிமா எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு தான் நினைச்சேன். எங்க பக்கத்து வீட்டு பையன் அவங்க ஸ்கூல் ஆனுவல் டேல மாறுவேட போட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். அவங்க அப்பா சொன்னாரு, 4-5 சினிமா படத்தை பார்த்து பழகுடா, மாறுவேட போட்டியில் நடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. பெரியார் மாற ஒரு பாரதியார், கட்டபொம்மன், ராஜபாட் ரங்கத்துறை, கர்ணன், இந்த மாதிரி படத்தை சிடியெல்லாம் வாங்கி போட்டு அந்த பையன்கிட்ட பாட சொல்லியிருக்கிறாங்க, படிக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த பையன் கர்ணன் படத்தை தேர்ந்தெடுத்து அதே போல் நடித்து ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் வாங்கணுன்னா 2000 ரூபா கேட்குறாங்க ஸ்கூலில், அதனால் நீங்கள் கொடுங்கப்பா அப்படிங்கிறாப்புல. கொடுத்துடலாம்ப்பா, நீ நடிச்சிருன்ட்டாரு. அன்னைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாப்புல, அப்பா ஒரு 2500 ரூபா வேணும்ப்பாங்கிறான். எப்போ முழிக்கிறாப்புல, 2000 தானே கேட்டான், இன்னைக்கு 500 சேர்த்து கேட்குறானே, கொடுத்துட்டாரு. சாயந்தரம் வர்றாரு, அவங்க அப்பாவுக்கு நியூஸ் தெரிஞ்சிருச்சு, அவன் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கல. உங்கள் அப்பா வர்ற பையனை கையை ஓங்குறாரு, ஏண்டா 2000க்குள்ள 2500 கேட்டேன், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கிற, ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னேன்,
கடைசியில் கலந்துக்காம வந்து நிக்கிற, என்னடா பண்ண பணத்தை? இந்த பையன் சொன்னான், அப்பா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கர்ணன் வேஷம் போட்டு நான் நடிச்சிருந்தா எனக்கு கொஞ்ச நேரம், அதை பார்த்த உங்களுக்கு கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியா இருந்திருக்கும். ஆனா என் பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்கிற பையன் டியூஷன் ஃபீஸ் கட்டி 1 வாரம் ஆச்சு, அவன் கட்டாம தவிச்சிட்டு இருந்தான். 2500 ரூபாய் கொண்டு போய் பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டம்பா, இனி பிரச்சனை இல்லை, 6 மாசத்துக்கு அவன் எங்கூட உட்காந்து படிப்பான்னு சொல்லும் போது ஓங்குன தகப்பன் கைய தன்னோட மகனை வாரி அணைச்சு சொன்னா, டேய் உன்னை நான் கர்ணனா நடிக்கத்தாண்டா சொன்னேன், நீ கர்ணனாவே மாறிட்டியேடான்னு சொன்னானா. நடுவர் அவர்களே, ஒரு தகப்பன் சொல்லிக் கொடுக்காததை, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்காததை 10 முறை ஒரு திரைப்படத்தை பார்த்த காரணத்தினால ஒரு பள்ளி சிறுவன் மாறி இருக்கிறான் என்று சொன்னால், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் சங்கர் மாறவேலன்னு சொன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? எத்தனை இடத்துல இந்த சினிமாவை பின்பற்றி வாழ்றாங்க. நான் கேட்கிறேன், 3 மணி நேரம் படத்துல ஒண்ணும் இல்ல, பிளைடில் குண்டு வெடிக்குது, தமாஷ் பண்ணுது, ஒல்லியாக்கிற அடிக்கிறான். நான் கேட்கிறேன், 3 பேர்த்தையும் பார்த்து கேட்கிறேன், 3 மணி நேரம் சிரிக்கிறக்கே இருக்கட்டும், ஒரு 3 நிமிஷம் அந்த படத்துல சொல்லலையா? உன்னால் முடியும் ஒரு தம்பின்னு ஒரு படம். இந்த படத்துல ஒரே ஒரு சீனு சார், ஜனகராஜ் சொல்லுவான், ஒரு பெரிய குண்டாவை விளக்கிட்டேன், ஜமீன்தார் வீட்டில் வேலை செய்யுங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு அடையாளம் தான், தினந்தோறும் இவ்வளவு பெரிய குண்டாவை விளக்கி விளக்கி வைக்கிறதா எனக்கு வேலை. ஏயா சமையல்காரர ரங்கூனே, போய் சித்த உடம்ப சாய்க்க வேண்டியது தானே, நீ எதுக்கு பொழப்ப கட்டு இந்த செடியை நட்டிகிட்டே இருக்கிறேன்பா. அப்ப அந்த ரங்கூன் சமையல்காரத்தை தாத்தா சொல்லுவாரு, என்ன தெரியுமா சொல்லுவாரு, இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமா ஒன்று பண்ணணியா, நம்ம இந்த மண்ணில் பிறந்ததுக்காக திரும்பி போகும்போது இந்த மண்ணுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டு போகணும், அதுதான் ஒரு ஐதீகம், அதுதான் ஒரு நம்பிக்கை. நம்ம போகும் பொழுது நம்ம பெத்தெடுத்த பிள்ளைகளை மட்டும் விட்டுட்டு போகக்கூடாது, அதோட நம்ம செய்த தர்மங்காரிகளை விட்டுட்டு போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மரங்கள் தான் நான் விட்டுட்டு போறேன், என்னுடைய பெத்தெடுத்த செல்வங்கள்னு 3 நிமிஷத்துல கதை சொல்லியிருக்கான் உன்னால் முடியும் தம்பியில. நான் இங்க இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன், 3 மணி நேரம் உங்களுக்கு படம் ரீலா இருந்தாலும் 3 நிமிஷம் சொன்ன செய்தியை பின்பற்றி இருந்தா இன்னைக்கு ஓசோன் மண்டலத்துல ஓட்டை உழுகுமா, இல்ல தண்ணிக்காக யாக வளர்த்த வேண்டியும் இருக்குமா, இல்ல வெப்பம் தாங்க முடியாம உசு ஆட முடியுமா? நான் கேட்கிறேன் சார், அம்மா பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அம்மா தான், மாற மாட்டாங்க, மாற வேண்டிய அவசியம் இல்லை. ராசுக்குட்டிங்கிற படத்துல பாக்கியராஜ் சொல்லியிருப்பாரு, விறகுடைச்சிட்டு இருப்பான், அம்மா உள்ளிருந்து சொல்லுவா, ஏண்டா வெயில் மட்ட மத்தியானத்தில் வெயில் உரிக்குது, சித்த இளப்பாரிட்டு போய் விறகுடுறான்பா, வரமாட்டான். ஏண்டா நான் சொல்லிட்டே இருக்கிற காலையிலிருந்து உள்ள வரமாட்டியாம்பா, போ உள்ளன்றுவான். அந்த அம்மா ஒரு பச்சை குழந்தை கொண்டு வந்து வெளியே படுக்க வைக்காது, கத்து, உடனே கோடாரி போட்டு ஒடியாந்து வந்து குழந்தை எடுத்துட்டு, பச்சை குழந்தைய வெயில் போட்டைய இது நியாயமாம்பா. அந்த பாட்டி சொல்லுவாங்க, உன் குழந்தைய வெயில் போட்டதுக்கு நீ துடிக்கிறியே, நீ ஏன் புள்ளடா, காலையிலிருந்து வெயில்ல நீ காஞ்சிட்டு இருக்கிறியே, எனக்கு மனசு வருந்தாதான்னு கேட்பாங்க. இது அம்மா சார். குழந்தை பெரியவனானாலும் தாய்க்கு மகன் அம்மா தான். ஆனா அப்பா அப்படி இல்லை. குழந்தை வளர வளர தன்னை மாத்திக்கணும். கண்டிச்சு வளர்க்கறது அப்பன் இல்லை, ஊரோட ஒத்து வாழுங்கிறது அப்பன் இல்லை. நண்பனா யார் பழகிறாங்களோ, தோளுக்கு மேல வளர்ந்துட்டானா தன்னுடைய மகன் அல்ல, தோழன்னு சொல்லி கொடுத்த படம் அப்பாங்கிற படம் சார். ஒத்த வரியில இந்தியன் படத்துல கமலஹாசன் சொல்லியிருப்பாரு, என்னடா எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் வாங்குறீங்க, வெளிநாட்டிலையும் லஞ்சம் வாங்குறான், ஆனா அங்க கடமையை மீறக்காக வாங்குறா, நீங்க கடமையை செய்யறக்கே வாங்குறீங்களாடா லஞ்சம்னு கமலஹாசன் கேட்டாப்புல இல்ல. நான் பணிவோட கேட்டுக்கிறேன், கமலஹாச சினிமால சொன்னா என்ன, ட்விட்டர்ல சொன்னா என்ன, நல்லது சொன்ன ஒழுக்கமா கேட்டுக்க வேண்டியதானே. திரைப்படங்களும் திரைப்பட பாடல்களும் மனிதர்கள் பின்பற்றுவதற்குத்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், கண்ணதாசனுடைய பாடலை வெறும் இன்புற்று மகிழ்வதற்காக வாளை எடுத்துக்கொண்டிருந்தால் இன்றைக்கு நமக்கு ஒரு சிறந்த பாடலாசிரியர் கிடைத்திருப்பாரா? நாடகத்தை வெறும் பொழுதுபோக்காக காந்தி பார்த்திருந்தால் இன்று நமக்கு அரிச்சந்திர நாடகத்தால் ஒரு மகாத்மா கிடைத்திருப்பாரா? அம்மா என்று அழைக்காத நாளில்லையே என்கின்ற பாடலை பொழுதுபோக்காக பார்த்திருந்தால் திருச்சியிலே ஐயப்பன் கோயிலிலே கல்வெட்டாக அமைந்திருக்குமா? ஒவ்வொரு பூக்களுமே என்கின்ற பாடலை பாடலாக பார்க்கவில்லை, ஒரு பல்கலைக்கழகம் பாடமாக பார்த்திருக்கிறது அல்லவா? தோல்வி நிலை என நினைத்தால் என்ற பாடலை பக்கத்திலே இருக்கின்ற ஈழத்தமிழன் தன்னுடைய தேசிய பாடலாக வைத்திருக்கிறார்களே. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பேரறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தையோடு என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். 100 மேடைகளிலே நான் சொன்னதை இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை.
ஒரே திரைப்படத்திலே என்எஸ்கேவும் எம்ஆர் ராதாவும் அழகாக புரிய வைத்திருக்கிறார்கள் என்று அண்ணா சொன்ன வார்த்தையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் எங்கள் ஸ்கூலில் பயலுக நாடகம் போட்டாங்க பார்த்தேன். ஏதோ குடியாரங்க பைத்தியக்காரனா வேஷம் போட்டது மட்டும் இல்லை, ஒரு சின்ன வீதி நாடகம் போட்டான். திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு இந்து அருமையாக விபூதி அடிச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறான். கந்தன் திருநீரணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும் அப்படிங்கிறான். அந்த பக்கம் இன்னொருத்தன் கிறிஸ்தவன் ஒரு பெரிய அங்கியை போட்டுக்கிட்டு அவன் பாடுறான். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு வாழ்கங்கிறான். இந்த பக்கம் ஒருத்தன் வந்து அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடிவிடும். உடனே அந்த 3 காதுலையும் யாரோ ஒரு 2 பேர் வந்து என்னமோ சொல்கிறாங்க. அவ்வளோதான். 3 பேருக்கு இதுக்கு இப்போ எப்படி சண்டை வந்துச்சுன்னே தெரில. அட்டி பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதில் 2-3 பேர் மயக்கம் போட்டு விழுகிறான். வேற ஒன்றும் இல்லை, மயக்கம் போட்டவனுக்கு அந்த இடத்துல கிறிஸ்தவ பாட்டு பாடின சந்தோஷம் பொங்குதே பாடினவனுக்கு கந்தன் திரு நீர் அணிந்தால் காரன் ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவனுக்கு சோகம் இல்லாதவனுக்கு அல்லாவை நாம் தொழுதால் பாடினவன் ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். 3 பேரும் 3 விரல் இப்படி ஒன்று சேர்க்குறான். ரத்தம் அப்படியே கீழே வருது. இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியனாக இருந்தாலும் கிறிஸ்துவனாக இருந்தாலும் ரத்தம் ஒன்று தான் அப்படின்னு காமிக்கிறான். 5 நிமிஷத்தில் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் மெசேஜை சொன்னான் பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்குன்னு தனியாக பசி கிடையாது. கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு பசி இருக்கா? இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு பசி இருக்கா? பசினா எல்லாத்துக்கும் பசி தான். இந்துக்களும் இட்லி தான் திம்பான், கிறிஸ்தவர்களும் இட்லி தான் திங்கணும், இஸ்லாமியர்களும் இட்லி தான் திங்கணும். பசி எல்லாத்துக்கும் ஒன்று. ஆனால் உணவு முறை மாறலாம். அவங்க பிரியாணி சாப்பிட்லாம், கிறிஸ்தவங்க வேறு சாப்பிட்லாம், இந்துக்கள் ஒரு புரட்டாசி மாதம் காய்கறியை சாப்பிட்லாம். ஒன்றும் தப்பு இல்லை. பசி ஒன்று தான் எல்லாத்துக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்துக்களுக்கு காதல், கிறிஸ்தவ காதல், இஸ்லாமிய காதல்னா இருக்கு. அழகான புள்ள யாராக இருந்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த இஸ்லாமியரா, கல்லரா, தேவரா, செட்டியாரா, நாஜா பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இந்து காதல், இஸ்லாமிய காதல், கிறிஸ்துவ காதல் என்று காதலில் மதம் கிடையாது. காதல் ஒன்று தான். ஆனால் மதங்கள் நடத்துகின்ற திருமண சடங்குகள் வேறு மாதிரி இருக்கும். இந்துக்களினுடைய திருமண சடங்கு வேறு, இஸ்லாமியனுடைய திருமண சடங்கு வேறு, கிறிஸ்தவருடைய திருமண சடங்கு வேறு. ஆனால் ஒன்றா பொண்ணு மாப்பிள்ளைக்கு 2 பேருக்கு இடையில 3 மதத்திலும் அன்பு என்பது ஒன்று தானே ஒழிய சடங்குகள் வேணால் மாறுமியா? சொன்னார்ல இந்தியன் தாத்தா, லஞ்சம் வாங்கினவன டேய் வெளிநாட்டில் கடமையை மீறுறதுக்கு தாண்டா லஞ்சம் வாங்குவான், நம்பால் கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம் வாங்குவானே அப்படின்னு இந்தியன் தாத்தா 2000 ரூபா லஞ்சம் வாங்கினவன அப்படின்னு வர்மக்கலையில் கொள்கிற மாதிரி காட்டுவார் சங்கர். ஆனால் இன்னைக்கு 570 கோடி 3 லாரியில் போகிருக்கு. எங்கேருந்து வந்துச்சுறான்னு கேட்டால் எங்கே போகணுமோ அங்கேருந்து தான் வந்துச்சுங்கிறேன். எங்கடா வந்து போகுது அப்படின்னா எங்கேருந்து வந்துச்சோ அங்கே போகுது சார். யாரா கொண்டு வந்தான்? எவன் கொண்டு போகணுன்னு நினச்சானோ அவன் கொண்டு போயிட்டுருக்காங்கிறான். இந்தியன் தாத்தா உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். இதெல்லாம் எந்த தாத்தான்னு உங்களுக்கே தெரியும். ஒரு தாத்தா பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் 80 கோடி கையும் களவுமாக பிடி வர்றேன். தாத்தா பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். எங்கே வர்மக்கலையில் குத்துறாரு. பிடிபடுறவனையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டுல இருக்காரு. காப்பியை கொடுத்து தாத்தா, அந்த தாத்தா, எந்த தாத்தா, அந்த தாத்தா வர்மக்கலையில் குத்தி இருக்கணும்ல, எங்கேயா குத்துறாரு. சங்கர் படத்தில் அடிக்கிறாரு. திரைப்படத்தில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் காட்டுறான். ஒரு அழகான விஷயம் திருக்குறளில் வந்து நல்ல கருத்துக்களும் இருக்குது. அழகியல் பாருங்கள் திருக்குறளில் எப்படி இருக்குன்னு. உதடு 20 தடவை ஒட்டுற மாதிரி ஒரு திருக்குறள் எழுதியிருக்கார் திருவள்ளுவர். துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூம்மலை. 10 தடவை உதடு ஒட்டும். அதே மாதிரி உதடே ஒட்டாமல் ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. எப்படி கற்பனை பண்ணி எழுதியிருக்காரு பாருங்க. நோக்கினால் நோக்கியதிர் நோக்குதல் தாக்கணங்கு தன்னை கொண்டது உடைத்து. இந்த திருக்குறளை சொல்லி பாருங்க, உதடு ஒட்டவே ஒட்டாது.
கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால் எழுதிய திருவள்ளுவர் உதடு 10 தடவை ஒட்டுற மாதிரி ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு. உதடே ஒட்டாமல் எழுதியிருக்காருன்னா எவ்வளவு கற்பனை செலவழித்து எழுதியிருப்பார் பாருங்க. இந்த விஷயத்தை அப்படியே ஒரு வரியில் சொன்னார்யா நம் தலைவர் கலைஞர். நாம் என்று சொல்லும்போது உதடுகள் கூட ஒட்டும், நான் என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது. நாம் என்று சொல்லி மக்களோடு ஒட்டி வாழ்வோம், நான் என்று வாழாதீர்கள், நாம் என்று வாழுங்கள்னு சொன்னார் பாருங்க. என்ன அழகான வார்த்தை. இந்த மாதிரி விஷயங்களை சினிமாவிலேருந்து எடுத்துக்கிட்டா தான் இந்த சினிமா நமக்கு நல்லது செய்யும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்க, இன்னைக்கு பாருங்க நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு. கும்பகோணத்தில் 103 குழந்தைகள் தீ விபத்தில் எரிஞ்சிச்சு. அந்த 103 குழந்தைகளுடைய அந்த விபத்துக்கு காரணமாக இருந்தவன் பூரா விடுதலையாகி வர்றான் வெளியே. எப்பட்றா யாருமே தவறு செய்யாமல் எப்பட்றா 103 குழந்தைய இறந்துச்சு? விடுதலையாகி வர்றதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்பட்றா விடுதலையானாங்க? சட்டத்தின் முன்னால் ஒரு கொடுமைக்காரன் தண்டிக்கப்படாமல் வெளியே வர்றதை பார்த்துட்டு எவ்வளவு வேதனைப்படுறான். ஆனால் இன்னைக்கு திரைப்படத்தில் நான் இன்னைக்கு பார்த்தேன், குரங்கு பொம்மைன்னு ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாரதி ராஜா நடிச்சிருப்பார் பாருங்க, வயசான தாத்தாவா. உண்மையிலே அடுத்து ஒரு துணை கேரக்டருக்கு ஜனாதிபதி விருது கிடைக்கணும்னா எங்கள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு அந்த குரங்கு பொம்மைங்கிற படத்தில் நடித்ததுக்கு விருது கிடைக்கும். அதில் மிகப்பெரிய அக்கிரமக்காரன் ஒருத்தன் அக்கிரமம் பண்ணிவிட்டு அதை கதாநாயகன் இப்படி கொல்ல போவான். சாவு உனக்கு தண்டனை கிடையாதுடா, உனக்கு நான் வேறு தண்டனை கொடுக்குறேம்மா. 2 கால் 2 கையையும் வெட்டி அப்படியே படுக்க போட்டிருப்பான். அவனுடைய வீட்டில் நன்றி கெட்டதனமாக நடக்கிறதெல்லாம் பார்த்து 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 அவன் வேதனைப்படுற காட்சியை ஒரு சின்ன விஷயத்தில் எடுத்து காட்டினான் பாருங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற அந்த கீதை சொன்னதை சினிமா சொன்னது மாதிரி வேற யாரையா சொல்லியிருக்கா? இன்னைக்கு காடுகளிலே சாயப்பட்டறையில் விழுந்த நரிகள் காட்டுக்கு ராஜாவாயி நான் தான் அரசன் தன் 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 அப்படின்னு சாயப்பட்டறையில் விழுந்த நரிகள் என்று காட்டிலே ராஜாங்கம் நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் காட்டுக்கு தளபதி என்னைக்குமே சிங்கம்தான். அதனால் சிங்கம் எப்படி காட்டுக்கு தளபதியோ, சாயப்பட்டறையில் விழுந்த நரிகள் நம்பிக்கை என்ற மலையில் நனைந்து அவைகளுடைய வேஷம் களைவது உறுதி. காட்டுக்கு தளபதியான சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவாகுமோ அதுபோல நாட்டுக்கு தளபதி விரைவிலே இந்த நாட்டை ஆட்சி செய்வார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ரோட்டில் போகிறோம், சாக்கடையை பார்க்குறோம், தாண்டி போகிறோம், அருவியை பார்க்குறோம், குளிக்கிறோம். சாக்கடையை தாண்டி போகிறோங்கிற அறிவு இருக்குது, அருவியை பார்த்தோன்னா குளிக்கணுங்கிற அறிவு இருக்குது. யாரும் அருவியை தாண்டி போயிட்டு சாக்கடையில் குளிப்பதில்லை. அதுபோல் திரைப்படங்களில் சாக்கடைகளும் அருவிகளும் கலந்தது தான் திரைப்படம். சாக்கடை தாண்டி செல்வோம், அருவியில் மகிழ்ச்சியாக குளிப்போம். எனவே திரைப்படத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும், பின்பற்றுகின்ற செய்திகளும் இருக்கும். அந்த பின்பற்றுகின்ற செய்திகளை பகுத்தறிவோடு எடுத்துக்கொண்டால் திரைப்படங்கள் பின்பற்றி வாழவே என்ற கலை வடிவம் திரைப்படங்கள் என்று இந்த அற்புதமான தீர்ப்பை சொல்லி விடுமுறை திருநாளில் இந்த அருமையான நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.